1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான நில அதிர்வு சவுண்டு. அதாவது பூமியே அதிர்வா இருந்துச்சு. பெரிய அரளக்கல், ஆலா பிளாக் கல்ல தூக்கி போட்டா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருமோ அவ்வளவு பெரிய சவுண்ட் வந்துச்சு. நான் பையன் தான் மேல விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி நான் மேல போய் பாக்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கண்ணாடி ஆடி இருக்கு. அவங்க வீட்டுல எடுத்து தகரமே ஆடி இருக்கு. இப்ப என் அக்கா இருக்குது, அக்கா மாடியில் இருக்காங்க. அவங்க வீட்லயுமே பெரிய ஒரு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுருக்கு. இப்போ ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான நில அதிர்வு சவுண்டு. அதாவது பூமியே அதிர்வா இருந்துச்சு. சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு மேலதான் பெரிய சவுண்டு கேட்குது. அந்த தகரமே சவுண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய அரளக்கல், ஆலா பிளாக் கல்ல தூக்கி போட்டா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருமோ அவ்வளவு பெரிய சவுண்ட் வந்துச்சு. நான் பையன் தான் மேல விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போய் பாக்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து தான் வீட்டுல பெரிய சவுண்டு விழுந்துச்சு, சவுண்டு கேட்டுச்சு. அவங்க வீட்டுல வந்து செவுரு சாஞ்ச மாதிரியும், அவங்க வீட்டுல கண்ணாடி அதிர்ன மாதிரியும். இவங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா கண்ணாடி ஆடி இருக்கு. இப்ப அவங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா தகரமே ஆடி இருக்கு. இப்ப என் அக்கா இருக்குது, அக்கா மாடியில் இருக்காங்க. அவங்க வீட்லயுமே பெரிய ஒரு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சவுண்டு கேட்டிருக்கு. சரி, மொத்த தெருவுலயுமே இங்க கேட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப புத்தானத்துல கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு குரூப்ல போட்டுட்டோம். குரூப்ல போட்டா இப்ப புத்தானத்தில் மட்டும் இல்லாம தோரங்குறிச்சி, மணப்பாறை எல்லா பக்கத்துமே இந்த சவுண்டு கேட்டிருக்கு. எல்லாருமே இதை வந்து போன் பண்ணி இது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, எங்க வீட்லயும் பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இது என்னன்னு தெரியல. இது ஒரு பதட்டமான சூழ்நிலை மக்கள் இருக்காங்க. இது என்னன்னு ஒரு அரசு வந்து தெளிவுபடுத்தணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரு ரிலீஃப் ஆகும். எங்க திரும்ப அந்த சவுண்ட் வருமோ, திரும்ப நிலநடுக்கம் வந்து வீட்டுல சேதம் ஏற்பட்டுருமோ, எங்க நம்ம மேல வீடு விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல மக்கள் வந்து அச்சத்துல இருக்காங்க. இதை வந்து அரசு தான் வந்து இதை என்னன்னு முதல்ல கிளியர் பண்ணணும். இப்போ ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான நில அதிர்வு சவுண்டு. அதாவது பூமியே அதிர்வா இருந்துச்சு. சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு மேலதான் பெரிய சவுண்டு கேட்குது. அந்த தகரமே சவுண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய அரளக்கல், ஆலா பிளாக் கல்ல தூக்கி போட்டா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருமோ அவ்வளவு பெரிய சவுண்ட் வந்துச்சு. நான் பையன் தான் மேல விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போய் பாக்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து தான் வீட்டுல பெரிய சவுண்டு விழுந்துச்சு, சவுண்டு கேட்டுச்சு. அவங்க வீட்டுல வந்து செவுரு சாஞ்ச மாதிரியும், அவங்க வீட்டுல கண்ணாடி அதிர்ன மாதிரியும். இவங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா கண்ணாடி ஆடி இருக்கு. இப்ப அவங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா தகரமே ஆடி இருக்கு. இப்ப என் அக்கா இருக்குது, அக்கா மாடியில் இருக்காங்க. அவங்க வீட்லயுமே பெரிய ஒரு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சவுண்டு கேட்டிருக்கு. சரி, மொத்த தெருவுலயுமே இங்க கேட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப புத்தானத்துல கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு குரூப்ல போட்டுட்டோம். குரூப்ல போட்டா இப்ப புத்தானத்தில் மட்டும் இல்லாம தோரங்குறிச்சி, மணப்பாறை எல்லா பக்கத்துமே இந்த சவுண்டு கேட்டிருக்கு. எல்லாருமே இதை வந்து போன் பண்ணி இது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, எங்க வீட்லயும் பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இது என்னன்னு தெரியல. இது ஒரு பதட்டமான சூழ்நிலை மக்கள் இருக்காங்க. இது என்னன்னு ஒரு அரசு வந்து தெளிவுபடுத்தணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரு ரிலீஃப் ஆகும். எங்க திரும்ப அந்த சவுண்ட் வருமோ, திரும்ப நிலநடுக்கம் வந்து வீட்டுல சேதம் ஏற்பட்டுருமோ, எங்க நம்ம மேல வீடு விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல மக்கள் வந்து அச்சத்துல இருக்காங்க. இதை வந்து அரசு தான் வந்து இதை என்னன்னு முதல்ல கிளியர் பண்ணணும்.